என்னையும் என் ஆர்டியும் ஒரு மனுஷங்களா மதிச்சு எங்களுக்காக வெயிட் பண்ணீங்க பாத்தீங்களா? அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது கோடான கோடி நன்றிகள். சரி, எனக்கு நமக்கு டஃப் கொடுக்குற இந்த தாடி மட்டும் இல்லாம இந்த ஃபுல் ஆர்ட்டுமே எனக்கு முடிச்சு விட்டுலாமா? அவனை மாட்டாடா பம்பர கட்ட மண்டையா. போன வீடியோல இந்த தாடி பட்டு முடிச்சு விட்டுலாம் தான் பார்த்தா, ஆனா என்ன தொட்ட நீ கேட்ட மாதிரி அவசரத்தை கேட்டு மிரட்டி விட்டுச்சா, அதனால அப்படியே பயந்துட்டு வச்சேன். இருந்தாலும் நீங்க கேட்டுட்டீங்களே, நீங்க கேட்டு செய்யாம இருந்தா எப்படி? அதனால தான் என்ன முடிச்சு விடலாம் தீர்மானம் பண்ணிட்டேன். பிரதீப் சார் ஃபர்ஸ்ட் மூவில பாக்கும்போது நான் தனுஷ் சாரை நம்பிட்டேன். அதே போலதான் இந்த ஆர்ட்லயும் இது முடிக்கிற வரைக்குமே நான் தனுஷ் சாரை கன்ஃபார்மே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒன்னொன்னு ஷேடிங் ஏத்ததான் கொஞ்சம் கொஞ்சமா டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாம இந்த கடவுள் சொல்லுவாங்களே காப்பி பேஸ்ட், அது போல கடவுள் படம் எப்படி இருக்கும்ன்றது போலதான் இவங்க இல்ல எனக்கு தான் இப்படி தோணுதா இவங்க ரெண்டு பேரும் ஒரே முகஜாடியில இருக்காங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கொஞ்சம் பிளைனா இருந்த மாதிரி இருந்தா சரி ஓகே, அதுக்கும் ஷேடிங் கொடுத்தனா அதுவும் எப்படி இந்த வாக் மேகசின்ல தெரியுமா, அதுல வந்து இந்த கவர் இமேஜ்ல யாரையோ போடுறாங்க. ஏன் நம்ம தலைவரை போடக்கூடாதுன்ட்டு நம்ம தலைவருக்கு இந்த வாக் மேகசின் டைட்டில் கொடுத்து இந்த கவர் இமேஜ் போல இந்த பேக்ரவுண்ட் ஷேடிங் பண்ணிட்டேன். இந்த ஆர்ட் வித் பேக்ரவுண்ட்ல நல்லா இருக்கா இல்ல வித்வுட் பேக்ரவுண்ட்ல நல்லா இருக்கான்ட்டு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கிய குறிப்பு, தப்பி தவறி இந்த ஆர்ட் நம்ம பிரதீப் சார் கண்ணிலயோ இல்ல பிரதீப் சார் ஃபேன் கேர்ள்ஸ் கண்ணிலயோ பட்டுட்டு யாரா இந்த வேலையை பார்த்ததுன்னு கேட்டா தப்பி தவறி என்ன கோத்து விட்டு போயிடாதீங்க. சோ பிரதீப் சார் கண்ணில் படாதவாறு ஷேர் செய்யும். அது மட்டும் இல்லாம இந்த கிராஃபிக் பென்சில் வந்து என்ன கோலனா, நம்ம என்னதான் வளைச்சு வீடியோ எடுத்தாலும் சரி அது நீங்க தக மின்னுக்கு தம்மின்னு போல மின்னிட்டு கிடக்கும். நேர்ல பார்க்க அழகா இருக்கும், ஆனா அது வீடியோ பார்த்தா அடடா என்னடா இது யாரோ மாரி இருக்கிறது போல தோணும். அது போலதான் எனக்கும் தோணிட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு ஒரு அளவுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதான்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம டியூட் மூவி யார் வெர்ஷன்ல போறதுன்னு சொல்லிட்டு போயிடுங்க. டியூட் மூவி இன் மை வெர்ஷனா இல்ல டியூட் மூவி இன் தனுஷார் வெர்ஷனா இல்ல பாவம் அவர் வெர்ஷன்ல இருந்துட்டு போயிட்டோன்னு விட்டுலாமான்ட்டு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போயிடுங்க. உங்க கமெண்ட்ஸ்கள் அன்போடு வரவேற்கப்படுகிறது.